கடந்த வருடத்திலே அல்லது அதற்கு முந்தைய வருடத்திலே ஒரு அழைப்பை, புலம்பெயர் தமிழர்களுக்கு ஒரு அழைப்பை இலங்கை அரசாங்கம் விடுத்திருந்தது. முதலீடுகளை நீங்கள் இங்கே வந்து செய்யுங்கள் என்ற ஒரு அழைப்பை பகிரங்கமாக விடுத்திருந்தது. இப்பொழுது அதன் அடுத்த கட்டமாக வெளிநாடுகளிலே இருக்கின்ற புலம்பெயர்ந்தவர்களை குறியாக வைத்து இந்த தேர்தல் காலங்களிலே அவர்களை எப்படி உள்வாங்கிக் கொள்ளலாம், அவர்கள் எப்படி வாக்களிக்கலாம் போன்ற விடயங்களை தற்பொழுது ஆராய ஆரம்பித்திருக்கிறது. தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்கள் பலரும் வெளிநாடுகளுக்கு கல்வி கற்க சென்று மற்றும் வேலைகளுக்கு சென்று, அது தென்கொரியா, ஜப்பான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் உட்பட்ட பல நாடுகளிலும் இந்த பெரும்பான்மையின மக்கள், சிங்கள மக்கள் வேலைகளுக்காக, குறிப்பாக ரஷ்யா போன்ற நாடுகளில் கூட, ஏன் இந்தியாவை கூட எடுத்துக் கொள்ளலாம், அவ்வாறாக அவர்கள் புலம்பெயர்ந்து சென்று படிப்புகளிலும் மற்றும் வேலைகளிலும் ஈடுபடுவதால் இந்த வாக்கு அளிப்பது என்பது அவர்களுக்கு ஒரு சிரமமான விடயமாக இருப்பதால் இந்த ஜேவிபி என்பது 8 ஆசனங்களை வடக்கு கிழக்கில் எடுத்திருந்தது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 4 ஆசனங்களை எடுத்திருந்தது. அந்த 4 என்பது சில வேளைகளில் புலம்பெயர்ந்த மக்கள் வாக்களிக்கின்ற பொழுது இரட்டை பிரஜா உள்ளவர்கள் ஒன்றாகவோ அல்லது இரண்டாகவோ மாறக்கூடிய குறையக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது என்றால் புலம்பெயர்ந்தவர்களுடைய வாக்கு என்பது எவ்வாறு செல்லும் என்பதை யாரும் கணிக்க முடியாது. அவர்கள் தங்களுடைய தேவைக்காகத்தான் அதனை பாவிப்பார்கள். எனவே யாழ் மாவட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைவதற்கு இவ்வாறான, அதாவது குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் 11 பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் தொகை 7ஆகவோ அல்லது 8ஆகவோ குறைந்ததற்கான காரணம், இவ்வாறாக அங்கே உள்ள சனத்தொகையின் பரம்பல் என்பது இல்லாத அல்லது சனத்தொகை இல்லாத ஒரு காரணம். அதே போன்ற நிலைமை தென்னிலங்கையில் பல இடங்களிலும் இருக்கின்றது. இவர்கள் இங்கே உள்ள தூதரகங்கள் ஊடாக தங்களுடைய வாக்குகளை செலுத்துகின்ற பொழுது அல்லது தபால் மூலமாக வாக்குகளை செலுத்துகின்ற பொழுது அங்கே ஒரு தாற்பயத்தை அது ஏற்படுத்தும். குறிப்பாக இது கிழக்கு மாகாணத்திற்கு மிகவும் ஒரு வாய்ப்பாக கூட அமையும் என்றால், கிழக்கு மாகாணத்தில் இப்பொழுது முஸ்லிம்கள் முதலாவது தொகை உள்ளவர்களாகவும் சிங்களவர்களும் தமிழர்களும் மிகவும் அண்மித்த தொகையில் 2வது 3வது இடத்தில் இருப்பதாகவும் இருக்கின்றது. இந்த நிலைமையில் நிச்சயமாக தமிழர்களுடைய வாக்குகள் என்பன அங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தமிழர்களும் முஸ்லிம்களும் இணைந்தால் ஒரு பாரிய சக்தியாக அந்த கிழக்கு மாகாணம் என்பது மாறும் என்பதற்கான ஒரு சாட்சியமாக கூட மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். இன்றும் எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அணிந்திருக்கிறார். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம். வணக்கம் கமல் பாரதி. வணக்கம் நேயர்களே. இன்று நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்கலாம். அதாவது கடந்த வருடத்திலே அல்லது அதற்கு முந்தைய வருடத்திலே ஒரு அழைப்பை, புலம்பெயர் தமிழர்களுக்கு ஒரு அழைப்பை இலங்கை அரசாங்கம் விடுத்திருந்தது. முதலீடுகளை நீங்கள் இங்கே வந்து செய்யுங்கள் என்ற ஒரு அழைப்பை பகிரங்கமாக விடுத்திருந்தது. இப்பொழுது அதன் அடுத்த கட்டமாக வெளிநாடுகளிலே இருக்கின்ற புலம்பெயர்ந்தவர்களை குறியாக வைத்து இந்த தேர்தல் காலங்களிலே அவர்களை எப்படி உள்வாங்கிக் கொள்ளலாம், அவர்கள் எப்படி வாக்களிக்கலாம் போன்ற விடயங்களை தற்பொழுது ஆராய ஆரம்பித்திருக்கிறது. இதிலே மாணவர்கள், தொழில் ரீதியாக வெளிநாடுகளிலே தங்கியிருப்பவர்கள் அல்லது வேறு விடயங்களுக்காக தங்கியிருப்பவர்கள் என்று பல பிரிவினராக அந்த விடயம் இருக்கிறது. இதில் உங்களுடைய பார்வை எப்படி? இது என்ன நோக்கத்திற்காக செய்கிறார்கள் அல்லது இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும்? இல்லை, இது உண்மையிலேயே இந்த 2024ஆம் ஆண்டு சனத்தொகை கணிப்பீட்டின் பொழுது இடம்பெற்ற விவகாரங்கள் அல்லது அதில் அறியப்பட்ட விவகாரங்கள் தொடர்பானதாகத்தான் இந்த விவகாரம் இருக்கின்றது. அதற்குரிய காரணம் பல இடங்களிலும் முன்னர் இருந்த மக்கள் தொகை என்பது இப்பொழுது இல்லை. குறிப்பாக நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், யாழ் மாவட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைவதற்கு இவ்வாறான, அதாவது குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் 11 பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் தொகை 7ஆகவோ அல்லது 8ஆகவோ குறைந்ததற்கான காரணம், இவ்வாறாக அங்கே உள்ள சனத்தொகையின் பரம்பல் என்பது இல்லாத அல்லது சனத்தொகை இல்லாத ஒரு காரணம். அதே போன்ற நிலைமை தென்னிலங்கையில் பல இடங்களிலும் இருக்கின்றது. அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்கள் பலரும் வெளிநாடுகளுக்கு கல்வி கற்க சென்று மற்றும் வேலைகளுக்கு சென்று, அது தென்கொரியா, ஜப்பான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் உட்பட்ட பல நாடுகளிலும் இந்த பெரும்பான்மை
பெரும்பான்மையின மக்கள் சிங்கள மக்கள் வேலைகளுக்காக குறிப்பாக ரஷ்யா போன்ற நாடுகளில் கூட ஏன் இந்தியாவை கூட எடுத்துக்கொள்ளலாம், அவ்வாறாக அவர்கள் புலம்பெயர்ந்து சென்று படிப்புகளிலும் மற்றும் வேலைகளிலும் ஈடுபடுவதால் இந்த வாக்கு அளிப்பது என்பது அவர்களுக்கு ஒரு சிரமமான விடயமாக இருப்பதால் அங்கே உள்ள வாக்காளர்களின் தொகை குறைகின்ற பொழுது அங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான நிலைமைகள் மாத்திரமல்ல, கிராம சேவகர்கள் மற்றும் நகர சபைகள் மாநகர சபைகள் போன்றவற்றின் செயற்பாடுகளில் எல்லாம் மாற்றங்கள் ஏற்படுகின்ற தன்மை இருக்கின்றது. எனவே அதில் இருந்து ஒரு மீள் கட்டுமானத்தை கொண்டு வருவதற்காக 4 படிமுறைகளில் இவ்வாறான ஒரு முயற்சியை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் இதில் தமிழர்களுக்கு சாதகமான நிலைகளும் இருக்கின்றது. ஆனால் இங்கே முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம், இன்னும் ஒரு விடயமும் கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறு சென்றவர்களில் பலர் ஆண்களாக இருப்பதால் இலங்கையில் ஆண்களுக்கு சமமான பெண்கள் அல்லது பெண்களுக்கு சமமான ஆண்கள் என்கின்ற தொகையில் வித்தியாசம் ஏற்படுகின்றது. அதிலும் குறிப்பாக பெண்கள் அதிகமாக உள்ளதாகத்தான் பல இடங்களும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. மாவட்ட ரீதியாக மட்டக்களப்பு கடைசி நிலையில் இருக்கிறது. மட்டக்களப்பில் 100 பெண்களுக்கு 88 ஆண்கள் என்கின்ற வீதமும், மொனராகலை என்கின்ற சிங்கள மாவட்டத்தில் அதி உச்சமாக 100 பெண்களுக்கு 98 ஆண்கள் என்கின்ற வீதமும் இருக்கின்றது. எல்லா மாவட்டங்களிலும் பெண்களின் தொகை அதிகமாகவும் ஆண்களின் தொகை குறைவாகவும் இருக்கின்றது. இதில் குறிப்பாக இப்பொழுது எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் நிலைமை மிகவும் மோசமானதாக இருக்கின்றது. குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் கூட அந்த கிராம சேவகர்கள் பிரிவு பிரகாரம் பார்க்கின்ற பொழுது அதி குறைந்த எண்ணிக்கை உள்ளதாக திருநெல்வேலி மேற்கு என்கின்ற கிராம சேவகர் பிரிவில் 2150 பெண்களுக்கு 1180 ஆண்கள் என்கின்ற விகிதம் இருக்கின்றது. அதாவது 100 பெண்களுக்கு 35 ஆண்கள் என்கிற விகிதம் இருக்கின்றது. அவ்வாறாக பல இடங்களிலும், அதில் குறிப்பாக புங்குடுதீவில் ஒரு கிராம சேவகர் பிரிவு மற்றும் காங்கேசன்துறை பிரிவு, அரிகாலை, அவ்வாறாக பல நாயன்மார்கட்டு மற்றும் காரை நகர அல்லது காரை தீவு போன்ற இடங்களில் எல்லாம் இவ்வாறான விடயங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. இது கூட இவ்வாறாக அந்த அங்குள்ளவர்கள் வேறு இடங்களுக்கு அல்லது வேறு நாடுகளுக்கு தொழில் நிமித்தம் சென்றது அல்லது 40 வருட கால போரின் விளைவாக கூட இவ்வாறான நிலைமைகள் எங்கள் பகுதிகளில் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் சிங்கள பகுதிகளில் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டதற்கு காரணம் அவர்கள் பல இடங்களுக்கு தொழில் முயற்சிக்கு செல்வது. அதான் அந்த உண்மையான காரணம். அதில் இப்பொழுது அந்த தமிழர்கள் குறித்த காரணமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், தமிழர்கள் இறுதிப் போரின் பொழுது இல்லாமல் ஆக்கப்பட்டவர்களாக பல ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள். அதைவிட காணாமல் போனவர்கள் என்ற பட்டியலில் போர் நடந்து கொண்டிருந்த காலங்களில் பலர் அவ்வாறு இல்லாமல் போயிருக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் இந்த வெளிநாடுகளில் இருக்கின்ற புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்பவர்கள் 1 மில்லியனுக்கு மேலாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இப்பொழுது ஒரு சாதகமான காலம் வந்திருக்கின்றது. இந்த படிமுறையில் 4வது படிமுறையாக நிச்சயமாக வேறு நாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் கூட இரட்டை பிரஜா உரிமை வைத்திருக்கும் பட்சத்தில் டியூவல் சிட்டிசன்ஷிப், அதாவது ஸ்ரீலங்காவின் அநேகரும் இப்பொழுது அந்த இரட்டை பிரஜா உரிமையை பெறுகின்றார்கள். அதற்குரிய காரணம் அவர்களுடைய அங்கு உள்ள சொத்துக்களை பராமரிப்பதற்கு இலகுவாக இருக்கும் என்பதற்காக கனடாவில் இருந்து கூட பெரும்பான்மையானவர்கள் இந்த டியூவல் சிட்டிசன்ஷிப் விண்ணப்பித்து அதில் இலங்கை பிரஜையாக கூட இருக்கின்றார்கள். இதில் உள்ள ஒரு நகைச்சுவையான தன்மை என்னவென்று சொன்னால், இங்கே பல வெளிநாடுகளுக்கும் அகதி கோரிக்கை விடுக்கின்ற பொழுது அங்கே தங்களால் இருக்க முடியாது என்கின்ற நிலைமையை காரணம் காட்டி அதை அவ்வாறான நிலைமையை செய்தாலும் பிறகு குடியுரிமை வந்தவுடனேயோ அல்லது நிரந்தர வதிவுடைமை வந்தவுடனேயோ முதல் செல்கின்ற நாடாக அந்த நாடுதான் இருக்கும் என்பது எந்த ஒரு புலம்பெயர்ந்த இனத்திற்கும் இருக்கும், தங்களுடைய சொந்த நாட்டிற்கு செல்வது. அவ்வாறான நிலைமையில் இப்பொழுது அவர்களுக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றன. இப்பொழுது நான் குறிப்பிட்டது குடியுரிமை உள்ளவர்களுக்கு. அதைவிட நிரந்தர வதிவுரிமை என்கின்ற ரெசிடென்சி உள்ளவர்கள் அல்லது அவர்கள் நிச்சயமாக கனடாவில் வாக்களிக்க தகுதி இல்லாதவர்கள், ஆனால் அவர்கள் பதிவு செய்வதன் மூலம் இலங்கையில் வாக்களிக்கலாம். இலங்கையில் நடைபெறுகின்ற தேர்தலில் இங்கிருந்து வாக்களிக்கலாம். அதே போல கல்வி கற்பதற்கு வந்திருப்பவர்கள், வேலை விடயமாக வந்திருப்பவர்கள் கூட தமிழர்களுடைய இவ்வாறான முயற்சியில், அதாவது டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் ஆகவோ அல்லது விசிட்டர்ஸ்
விசாவிலோ அல்லது ஸ்டூடெண்ட் பெர்மிட் அல்லது பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் பெர்மிட்டில் வந்திருப்பவர்களோ செய்யலாம். இதன் மூலம் நடைபெறக்கூடிய மாற்றம் எவ்வாறு இருக்கும் என்றால், இந்த வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் வாக்களிப்பு வீதம் என்பது கூடும். எவ்வாறு கூடும் என்றால், இவர்கள் இங்கே உள்ள தூதரகங்கள் ஊடாக தங்களுடைய வாக்குகளை செலுத்துகின்ற பொழுது அல்லது தபால் மூலமாக வாக்குகளை செலுத்துகின்ற பொழுது அங்கே ஒரு தாற்பயத்தை அது ஏற்படுத்தும். குறிப்பாக இது கிழக்கு மாகாணத்திற்கு மிகவும் ஒரு வாய்ப்பாக கூட அமையும் என்றால், கிழக்கு மாகாணத்தில் இப்பொழுது முஸ்லிம்கள் முதலாவது தொகை உள்ளவர்களாகவும் சிங்களவர்களும் தமிழர்களும் மிகவும் அண்மித்த தொகையில் 2வது 3வது இடத்தில் இருப்பதாகவும் இருக்கின்றது. இந்த நிலைமையில் நிச்சயமாக தமிழர்களுடைய வாக்குகள் என்பன அங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தமிழர்களும் முஸ்லிம்களும் இணைந்தால் ஒரு பாரிய சக்தியாக அந்த கிழக்கு மாகாணம் என்பது மாறும் என்பதற்கான ஒரு சாட்சியமாக கூட மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. கூறுங்கள், ஏதோ கூட வந்தீர்கள். ஆமாம், இப்பொழுது நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் இன்னொரு விடயம் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் குறிப்பிடுவது போல இப்ப வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்களை அவர்கள் வாக்களிப்பதற்காக அழைப்பதை விட, பொதுவாக நான் நினைக்கிறேன் இந்த தென்னிலங்கையில் இருப்பவர்கள் நாடு கடந்து வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக மிக முக்கியமான போர் காரணமாக இருந்தது ஜேவிபி அழிப்பு ஒரு காரணமாக இருந்தது இல்லையா? அந்த காலகட்டங்களிலே வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் மீண்டும் அந்த வாக்களிக்கின்ற வீதம் வருகின்ற பொழுது அது தற்போதைய அரசாங்கத்துக்கு ஒரு சிறப்பான விடயமாக இருக்கும். அதற்காக இந்த விடயத்தை ஆரம்பித்திருக்கிறார்களா? இல்லை, இது நல்ல கேள்வி. இதில் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் தொட்டு செல்லாமல் விட்ட விடயமாக, இது வடக்கு கிழக்குக்கு மாத்திரமல்ல, மலையகம் சார்ந்த பகுதிகளில் உள்ளவர்களுக்கும் மற்றும் இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கும் கூட இது ஒரு சாதகமான முடிவாக இருக்கும் என்றால், இந்த புலம்பெயர்ந்தல் அல்லது புலம்பெரம்பலில் சகல இனத்தவர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய முக்கிய நோக்கமாக இருப்பது சிங்கள பிரதேசங்களில் மற்றவர்களுடைய, இப்பொழுது சாதாரணமாக கூறுங்கள், ஒரு சிங்கள பிரதேசத்தில் சிங்கள அதாவது ஆண்கள் பலரும் புறப்பட்டு சென்றதால் அல்லது குடும்பங்களாக சென்றதால் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இந்த தென்கொரியா, ஜப்பான் போன்ற சில நாடுகளில் அவர்கள் பெரும்பான்மையாக இந்த விவசாயம் மற்றும் பல வேலைகளிலும் ஈடுபடுகின்ற தன்மை இருக்கின்றது. அங்கே இருக்கின்ற 2வதாக இருக்கின்ற முஸ்லீம் இனமோ அல்லது தமிழ் இனமோ ஒரு பிரதிநிதியை கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஏற்படுகின்ற தன்மை என்பது இருக்கின்றது. ஏனென்றால் மாவட்ட ரீதியாக வாக்குகள் எண்ணப்பட்டு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரிக்கப்படுகின்ற பொழுது அவ்வாறான நிலைமையை இல்லாமல் செய்வதற்காகத்தான் அவர்கள் இதை செய்தாலும், இதன் மூலம் மற்ற பகுதிகளுக்கும் நன்மை இருக்கின்றது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக இப்பொழுது இந்த ஜேவிபி என்பது 8 ஆசனங்களை வடக்கு கிழக்கில் எடுத்திருந்தது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 4 ஆசனங்களை எடுத்திருந்தது. அந்த 4 என்பது சில வேளைகளில் புலம்பெயர்ந்த மக்கள் வாக்களிக்கின்ற பொழுது இரட்டை பிரஜா உள்ளவர்கள் 1ஆகவோ அல்லது 2ஆகவோ குறையக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது என்றால், புலம்பெயர்ந்தவர்களுடைய வாக்கு என்பது எவ்வாறு செல்லும் என்பதை யாரும் கணிக்க முடியாது. அவர்கள் தங்களுடைய தேவைக்காகத்தான் அதனை பாவிப்பார்கள். எனவே இது ஒரு மாறுபட்ட தன்மையுடையது. ஆனால் நீங்கள் கேட்டது போல அவ்வாறு சென்றவர்கள் கூட இந்த வாக்குப்பதிவுகளில், அதாவது இதனை ஊக்குவிப்பதற்கு, இது ஏற்கனவே செய்யக்கூடிய ஒரு வசதியாக இருந்தாலும் அதனை ஒரு திட்டமாக கொண்டு வந்து முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் முயல்கின்றது என்பதுதான் பட்டவர்த்தனமான உண்மை. சார், இது சாத்தியமாகின்ற பொழுது, இது ஒரு நடைமுறைக்கு வருகின்ற பொழுது இந்த வாக்களிப்பவர்கள் எப்படி வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்? தூதரகங்கள் மூலமாக அல்லது தபால் மூலமாக வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? இல்லையே, அதாவது இப்பொழுதைய இலத்திரனியல் உலகில் எல்லாமே அதாவது சாத்தியமானவை. இந்த QR கோட் எனப்படுகின்ற முறைகளை அவர்கள் வாக்காளர் அட்டைகளில் கொண்டு வருவார்களாக இருந்தால், அந்த வாக்குச்சீட்டுகள் அவர்களுக்கு இலத்திரனியலாக மின்னஞ்சலிலே அனுப்பி வைக்கப்படுகின்ற பொழுது அதன் மூலம் அவர்கள் சாதாரணமாக வாக்களிக்கக்கூடிய தன்மை கூட ஏற்படும். அதாவது ஒருவர் சென்று வாக்களிக்க வேண்டுமா என்றால் அவ்வாறான தேவை இல்லை என்றால், நீங்கள் உண்மையான நபராக உங்களை உறுதிப்படுத்தி உங்களது மின்னஞ்சல், இப்பொழுது மின்னஞ்சல் தான் சகலவற்றிற்குமான ஒரு தொடர்பாடல் சாதனமாக இருக்கின்றது. அவ்வாறாக மின்னஞ்சல் மூலம் நீங்கள் தொடர்பாடலை மேற்கொள்கின்ற பொழுது உங்களுக்கு இலத்திரனியலாகவே அந்த QR கோட்டோ அல்லது வாக்களிக்கின்ற இதோ வரும் பொழுது நீங்கள் சாதாரணமாக உங்கள் தொலைபேசி மூலமாகவே அதனை செய்யக்கூடியதாக இருக்கும். அவ்வாறான முறைமை என்பது இப்போ மிக மிக இலகு. அவ்வாறான வசதிகள் அனைத்து இடங்களிலும் வந்துவிட்டன. எனவே அவ்வாறான நடவடிக்கைகள் ஏற்படலாம் என்பது உண்மை. நீங்கள் குறிப்பிடுவது போல இப்பொழுது உலகம் ஒரு உள்ளங்கைக்குள் சுருங்கிவிட்ட ஒரு நிலைமையில இருக்கிறது. பார்க்கலாம் இந்த திட்டங்கள் எந்த இடத்திலே எங்கே போய் முடியப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சுரேஷ் தர்மா, இணைந்து கொண்டு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
நன்றி கமல் பாரதி. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.